பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஸ்ஸாலிசு இப்போ மூன்றாவது வகை ஏராப். 9 வகை ஏராபுகளில் இது மூன்றாவது வகை ஏராப். ஐயக்கூன ரஃபு பில் லம்மத்தி, லம்மத்தை கொண்டு ரஃபு ஆகிவிடும். ஆனால் வன் நசுபு வல் ஜர்ரு, நசபும் ஜர்ரும் ஆகிறது. பில் ஃபத்தஹத்தி, எதை கொண்டு ஆகிவிடும்? ஃபத்தஹாவை கொண்டு ஆகி. மேலே சொன்ன ஏராபுக்கு நேர் மாற்றம். மேலேயும் பாருங்கள், லம்மத்தை கொண்டு ரஃபு, ஆனால் கசரத்தை கொண்டு நசபு ஜர்ருண்டோம். ஆனால் இந்த ஏராபில் என்ன சொல்கிறோம்? ஃபத்தகத்தை கொண்டு நசபும் ஜர்ரும். அப்போ இங்கே ஜர்ரு வராது. ஜர்ருக்கு புறமா ஃபத்தகத்தான் என்ன செய்யும்? வரும். பாருங்கள், ஐயக்கூன ரஃபு பில் லம்மத்தி, லம்மாவை கொண்டு ரஃபு ஆகிவிடும். வன் நசுபு வல் ஜர்ரு பில் ஃபத்தஹத்தி, ஃபத்தஹத்தை கொண்டு நசபும் ஜர்ரும் ஆகிவிடும். அப்போ நசபுக்கு பகரமாகவும் ஃபத்தஹத் தான் வரும், ஜர்ருக்கு பகரமாகவும் எதுதான் வரும்? ஃபத்தஹத் தான் வரும். வயுஹ்தஸ்ஸு ஹாத சின்ஃபு பிகைரில் முன்சரிஃபி, இந்த மூன்றாவது வகை யாராப் ஆகிறது கைர முன்சரிஃபான இஸ்மை கொண்டு குறிப்பாக்கப்படும். கைர முன்சரிஃபான இஸ்மை கொண்டு இந்த மூன்றாவது வகை யாராபு குறிப்பாக்கும். அப்போ இஸ்முகளில் வந்து முன்சரிஃபான இஸ்முன்னு சில இருக்குது, கைர முன்சரிஃபான இஸ்முன்னு சில இருக்குது. அந்த பாடங்களை அடுத்து வரும். இந்த மூன்றாவது வகை ஏராபை எந்த வகையான இஸ்முக்கு நாம் கொடுப்போம்? கைர முன்சரிஃபான இஸ்முக்கு நாம் கொடுப்போம். அவர் சொன்னார் பாருங்க, வசயதி, வசயத்தின்னு படிக்கணும். இனிமேல் வரும். திக்ருஹு, ஹூடைய லபிலிருந்து கைர முன்சரிஃபை பார்த்து மீட்டிக்கணும். கைர முன்சரிஃபில் ஒரு நம்பர் போட்டு அதே நம்பரை ஹூல போட்டுக்குங்க. திக்ரு அப்படின்னா கூற்றுன்னு அர்த்தம், கூறுதல். தக்கரனா கூறினான், எதுக்குறனா கூறுவான். திக்ருனா என்ன அர்த்தம்? கூறுதல். நம்ம சொல்கிறோம்லம்மா திக்ரு செய்யணுண்டு, அல்லாஹ்வுடைய திருநாமங்களை கூறுறோம்ல. அப்போ திக்ருஹு அப்படின்னா இந்த கைர முன்சரிஃபை பற்றி உண்டான கூற்றாகிறது. இனிமேல் வரும். இந்த சீன் வந்து என்னம்மா? இஸ்திக்பாலை குறிப்பாக்குன்னு படிச்சிருக்கோம்லாமா? நம்ம முலாரியான ஃபேலுக்கு முன்னால் வந்தால் வருங்காலத்தை மட்டும் என்ன செய்யும்? குறிக்கும். அதான் யதி அப்படிங்கிற முலாரியான ஃபேலில் சீனை சேர்த்து வசயதி, இனிமேல் வரும். என்னது வரும்? திக்ருஹு. கைர முன்சரிஃப்னா என்ன அப்படிங்கிற விளக்கம், கூற்று வரும். முஃபஸ்ஸலன், தெளிவாக. முஃபஸ்ஸல் அப்படின்னா தெளிவாக. முஃபஸ்ஸலன், தெளிவாக வரும். அன் கரீபின், சமீபத்தில். ரொம்ப நாள் கழிச்சு அல்ல, இன்னும் 2-3 நாளில் என்ன செஞ்சிடும்? வந்துடும் அப்படிங்கிற. அன் கரீப் அப்படின்னா சமீபத்தில் வந்துவிடும். சரி, இப்போ கைர முன்சரிஃபான இஸ்முக்கு என்ன யாராபுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? லம்மத்தை கொண்டு ரஃபு, ஃபத்தஹத்தை கொண்டு நசபும் ஜர்ரும் வரும். கே உமர, பாருங்க, காஃபு ஜாரு உமரின்னு படிக்கக்கூடாதுங்க. ஏன்னா அங்கே என்ன வராது? ஜர்ரு வராது. ஜர்ருக்கும் நசபுக்கும் பகரமாக எது தான் வரும்? ஃபத்தஹத் தான் வரும். கே உமர, பாருங்க, தக்கூலு, நீ சொல்லுவாய். ஜாஅனி உமரு, ரஐத்து உமர, மரர்த்து பி உமர. அப்போ இஸ்முக்களில் வந்து 2 வகை இருக்குது. ஒன்று வந்து முன்சரிஃப், ரெண்டாவது என்னதுமா? கைர முன்சரிஃப். இந்த முன்சரிஃபுக்கு தான் 1வது வகை ஏராபை நம்ம சொன்னோம், ஞாபகம் இருக்குதா? முதலாவது வகை ஏராபு எதுக்கு ஒரு முன்சரிஃபான சகீகான முஃபரதான இஸ்முக்கு வரும்னு சொன்னோம்லம்மா. அது இப்போ இந்த 2வது வகை இஸ்முக்கு தான் இப்போ 3வது வகை ஏராபை நம்ம கொடுக்குறோம். இங்கே பாருங்க, ரஃபு எதை கொண்டு வரும்? பில் லம்மத்தி. அது மாதிரி நசபும் ஜர்ரும், ஜர்ரும் பில் ஃபத்தகத்தி. அப்போ அங்கே என்ன வராது சொல்லுங்க? இப்போ லம்மத்து வந்தாச்சு, ஃபத்தகத்து வந்தாச்சு, எது வரல? கசரத்து வராது. எதில் வராது? கைர முன்சரிஃபில் என்ன செய்யாது? வராது. அப்போ இங்கே பாருங்க, உமரு, உமரு அப்படிங்கிறது வந்து கைர முன்சரிஃபான இஸ்முன்னு சொல்லுவாங்க. கைர முன்சரிஃபான இஸ்முன்னு சொல்லுவாங்க.
ஏம்மா கைர முன்சரிஃப்னா என்னன்னா ஒரு 9 காரணங்கள் சொல்லுவாங்கம்மா பின்னால். அடுத்த பாடம் அதுதான். 9 காரணங்களில் 2 காரணங்கள் எந்த இஸ்மில் இருக்குமோ அந்த இஸ்முக்கு பேர் என்ன பேர்? கைர முன்சரிஃபும்பாங்க. இந்த 9 காரணங்களில் எத்தனை காரணம் இருக்கணும்? இப்போ நான் சொல்கிறேன்னா உமருக்குது ஒரு ஆளுக்குள்ள பேர் இல்லையா? ஒரு ஆளுக்குள்ள பேர் தானம்மா. இதுக்கு பேர் அலம் அப்படிம்பாங்க. அலம்னா ஒரு ஆளுக்குள்ள பேர். விளக்குதா? இப்போ ரஜுல் அப்படிங்கிறது என்னது? அலமா அலம் இல்லையா? ரஜுல்னா உலகத்தில் எத்தனை ஆண்கள் இருக்கிறான்? அப்போ இது அலம் இல்லை, இது குறிப்பு இல்லாதது, நக்கீரான்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர். விளக்குதா? இப்போ ஜெயித் அப்படிங்கிற ஜெயிதுன்னா யாரை எடுக்கும்? யார் செய்தோ அவனை தான் என்ன செய்யும்? இது பேர் அலம். விளக்குதாமா? அப்போ இது வந்து ஒன்று அலமாக இருக்கிறது, ஒரு காரணம். ரெண்டாவது இதில் வந்து அதில் சொல்லுவாங்க. அதில்னா திருப்புதல்னு அர்த்தம். என்ன திருப்புதல் அப்படின்னா இந்த உமருங்கிறது முதல்ல ஆமீர்ன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? ஆமீர்ன்னு இருக்கும். இந்த ஆமீரை தான் எப்படி நம்ம திருப்பி இருக்கிறோம்? உமர்னு திருப்பி இருக்கிறோம். அப்போது அலம் என்ற காரணமும் அதில் என்ற காரணமும் இந்த உமர் என்பதில் இருப்பதினால் அதுக்கு பேர் என்ன பேர்? கைர முன்சரிஃபு என்ன செய்வாங்க? சொல்வாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கைர முன்சரிஃபு அதில் வந்து என்ன வராதுமா? ஜர்ரு வராது. ஜர்ருக்கும் நசபுக்கும் பகரமாக எது தான் வரும்? ஃபத்தஹத் தான் வரும். இப்போ பாருங்க, உதாரணத்தில் பாருங்கள். ஜாஅ உமரு, ரஅய்து உமர, மரர்து பி உமர தான் சொல்லணும். பேஜாரு உமரி மஜ்ருன்னு சொல்கிற கூட. விளக்குதா? ரெண்டாவது என்ன அப்படின்னா இந்த கைர முன்சரிஃபான இஸ்முல வந்து தன்வீன் வராது. எது வராதுமா? ஃபத்தஹத்து வராது, லம்மத்து என்ன செய்யாது, வராது. தன்வீன் தான் இங்கே வந்து அசலில் தன்வீன் தான் இருக்குது, ஆனால் வெளியே என்ன செய்யாது? தன்வீன் வரவே செய்யாது. மூணாவது அலிஃப்லாம் வராது. என்ன வராதுமா? ஒன்று வந்து தன்வீன் வராது, ரெண்டாவது வந்து அல் உமரு அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. மூணாவது என்ன அப்படின்னா அங்கே வந்து ஜர்ரு வராது. இங்கே பாருங்கள், பேஜாரு உமர மஜ்ரூர் தானே தவிர உமரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? சொல்வது கூட. இந்த ஜர்ருக்கு பகரமாகத்தான் எது வந்திருக்குதுங்க? ஃபத்தஹத் வருது. பாருங்கள், லம்மத்தை கொண்டு ரஃபை, ஃபத்தகத்தை கொண்டு நசபும் ஜர்ரும். அப்போ ஜர்ருக்கு பகரமாகவும் என்ன தான் வரும்? அங்கே ஃபத்தஹத் தான் வரும். அதான் சொல்கிறாரு பாருங்க. வஸ்ஸாலிசு மூன்றாவது வகை ஏராபாகிறது. ஐயக்கூன ரஃபு பில் லம்மத்தி, லம்மத்தை கொண்டு ரஃபு ஆகிவிடும். வன்னசுபு வல் ஜர்ரு, மேலே என்ன சொன்னாருமா? வன்னசுபு வல் ஜர்ரு பில் கசரத்தின்றாரு. இங்கே என்ன சொல்கிறாரு? வன்னசுபு வல் ஜர்ரு பில் ஃபத்தஹத்தி. அப்போ நசபுக்கும் ஜர்ருக்கும் பகரமாக ஃபத்தஹத் வரும். வயுஹ்தஸ்ஸு, இந்த மூன்றாவது வகை யாராபாகிறது குறிப்பாக்கப்படும். பி கைரில் முன்சரிஃப், கைர முன்சரிஃபான இஸ்முக்கு குறிப்பாக்கப்படும். கைர முன்சரிஃப்னா என்ன நீங்கள் கேட்குறது விளங்குது. அதான் அவர் சொல்கிறார். வசயதி திக்ருக்கு, கைர முன்சரிஃப் என்றால் என்ன என்பதை பற்றி உண்டான கூற்றாகிறது இனிமேல் வரும். முஃபஸ்ஸலன், தெளிவாக வரும். அன் கரீபின், கூடிய சீக்கிரத்தில். க உமர, இங்கே பாருங்கள், காஃபு ஜாரு உமரின்னு படிக்கக்கூடாது. ஏன்னா இதில் என்ன வராது? ஜர்ரு வராது. க உமர தகூலு, நீ கூறுவாய். ஜா அனி உமரு, ராய்த்து உமர, மரர் துபி உமர. நாலாவது யாராப்ப பாருங்க, வித்தியாசமாக இருக்கும். வர்ராபிஉ, நான்காவது வகை யாராபாகிறது. ஐயக்கூன ரஃபு பில் வாவி, ஏமா ரஃபுக்கு பரமா என்ன வரும்? வாவு வரும். விளக்குதாமா? வன் நசுபு, நசபு ஆகிவிடும். பில் அலிஃபி, எதை கொண்டு? அலிஃபை கொண்டு. அப்போ நசபுக்கு பாரமா அலிஃபு வரும். வல் ஜர்ரு பில் யாயி, ஜர்ராகிறது யாவை கொண்டு ஆகிவிடும். அப்போ ரஃபுக்கு பாரமா வாவு வரும், நசபுக்கு பாரமாக அலிஃபு வரும், ஜர்ருக்கு பாரமா என்ன வரும்? யா வரும். வயுஹ்தஸ்ஸு ஹாத சின்ஃபு, இந்த நான்காவது வகை யாராபாகிறது குறிப்பாக்கப்படும். பில் அஸ்மாயி சித்தா,
நம்ம அஸ்மானா என்னமா அர்த்தம்? அஸ்மாயி சித்தத்தி, சித்தத்துனா எத்தனை? வயுகுத்தஸ்ஸு ஹாதஸ்ஸின்ஃபு பில் அஸ்மாயி சித்தத்தி. அப்போ அஸ்மா சித்தான்னு சொல்லுவாங்கம்மா, 6 இஸ்முக்கள். அந்த 6 இஸ்முக்களுக்கு தான் இந்த 4வது வகை யாராவை குறிப்பாக்கப்படும். ஏமா நம்ம இஸ்முடைய பாடத்தில் தஸ்கீர்னு படித்தேன் தெரியுமா? சிறிய எடுப்புண்டு. ரஜலுடைய சிறிய எடுப்பு ருஜைல், கலமு குலைம் சிறிய ஆண், சிறிய பேனா அப்படின்னு படித்தோம்லாமா. இப்போ ருஜைலுங்கிறது தஸ்கீரும்பாங்க, ஆனால் ரஜிலுங்கிறது தக்கிபீரும்பாங்க. தக்கிபீர்னா பெரிய எடுப்பு, விளக்குதா? அதான் முகப்பரத்தன். அந்த 6 இஸ்முக்களும் தஸ்கீராக இருப்பது கூடாது. அது பெரிய எடுப்பாகவே தான் என்ன செய்யணும்? இருக்கணும். தஸ்கீராக வரக்கூடாது. ஏமா தஸ்கீருக்கு நேர் மாற்றம் ஆப்போசிட்டு தான் முகப்பரத்தன், தக்பீரத் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் முகப்பரத்தன். அந்த 6 இஸ்முக்களும் முகப்பராக இருக்க வேண்டும். முவஹதத்தன், முவஹதத்தனா ஒருமைன்னு அர்த்தம், இருமை பன்மையாக இருப்பது கூடாது. ஏமா முகப்பரத்தன் அப்படின்னா பெரிய எடுப்பு. அந்த 6 இஸ்முக்களும் பெரிய எடுப்பு எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். முவஹதத்தன் ஒருமையாக்கப்பட்டதாக இருக்க வேண்டும், இருமை பன்மையாக இருப்பது கூடாது. முதாஃபத்தன் அவைகள் சேர்க்கப்பட்டிருக்க வேண்டும். இலா கைரி யாயில் முத்தக்கல்லிமி, முத்தக்கல்லிமுடைய யா அல்லாததின் பக்கம். கைர்னா அல்லாததுன்னு அர்த்தம். ஏமா அது மற்றதோடு இணைக்கப்பட்டிருக்கணும், ஆனால் எதில் மட்டும் இணைக்கப்படக்கூடாது? முத்தக்கல்லிமுடைய யா இருக்கலாமா, அதில் மட்டும் என்ன செய்யக்கூடாது? இணைக்கப்படுவது கூட. நல்லா பாருங்க, அபூக்க என்பதில் அங்கே சொன்ன 3 நிபந்தனைகளும் இருக்குது. ஒன்று தக்பீராக இருக்கிறது, 2வது ஒருமையாக இருக்கிறது. முத்தக்கல்லிமுடைய யா அல்ல, முத்தக்கல்லிமுடியானா இப்படி வந்துடும், அபி என்னுடைய தந்தைன்னு வந்துடும். இது கூடாதுங்கிற விளக்குதா? இந்த முலாஃபத் இலாஃபத் செய்யப்பட்டது முத்தக்கல்லிமுடைய யாவாக இருப்பது கூடாது. யா அல்லாமல் ஹூவா இருக்கலாம், ஹாவா இருக்கலாம், அல்லது ஜெய்தா இருக்கலாம், அம்ரா இருக்கலாம், பக்ரா இருக்கலாம், அதை பற்றி பிரச்சனை இல்லை. எதுவாக மட்டும் இருப்பது கூடாது. முத்தக்கல்லிமுடைய யாவா மட்டும் இருப்பது என்ன செய்யாது? கூட. இப்போ பாருங்க, ஜா அனி, ஜா அனி அபூக்க என்ன அர்த்தம்? உன்னுடைய தந்தை என்னிடத்தில் வந்தார். ரஐது அபாக்க, அல்லதா உன்னுடைய தந்தையை நான் பார்த்தேன். மரர்த்து பாருங்க, பி அபீக்க உன்னுடைய தந்தையை நான் கடந்து சென்றேன். பாருங்க, ஜா ஃபேலு, அபு ஃபாயில், ஃபாயிலுக்கு இராப் என்னது? ரஃபை. இங்கே ரஃபுக்கு பாருமா என்ன வந்திருக்குது? வாவு வந்திருக்கு, விளக்குதாமா? ரைத்து ஃபேலம் ஃபாயிலு, அபா மஃபூலு முலாஃபு கே முலாஃபி இலைகி. இது மஃபூலு, மஃபூலுக்கு இராப் என்னது? நசபு. இங்கே நசபுக்கு பாருமா என்ன வந்திருக்குது? அலிஃப் வந்திருக்கு. பேஜாரு அபி மஜ்ரூர், மஜ்ரூருக்கு இராப் என்னது? ஜர்ரு, அப்படி தானே? இங்கே ஜர்ருக்கு பாருமா என்ன வந்திருக்குது? யா வந்திருக்கு. இதுதான் சட்டம். நீங்கள் முதல்ல என்ன செய்யணுமா, அந்த உதாரணங்களை மனசில் ஏற்றிக்கணும். ஏற்றிக்கிட்டா ஜா வருது, ஃபாயில் வரணுமே, ரஃபா காணுமே, அப்போ வாவு இருக்குது, வாவை கொண்டு ரஃபை. ரைத்து வந்திருக்குது, அப்போ இது மஃபூலு, மஃபூலுக்கு ஏராபு நசபு, நசபை காணுமே, ஓ அலிஃபு வந்திருக்குது, அப்போ அலிஃபை கொண்டு நசபு. இங்கே பா வந்திருக்குது, அபி மஜ்ரூரு, மஜ்ரூருக்கு ஜர்ரு செய்யணும், ஜர்ரக்கான யா இருக்குது, அப்போ யாவை கொண்டு என்னது? ஜர். இந்த உதாரணங்களை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா யாராப மனப்பாடமாக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்க, வாவு வந்திருக்குதா, அப்போ வாவை கொண்டு ரஃபை. அலிஃபு வந்திருக்குதா, அலிஃபை கொண்டு நசபு. யா வந்திருக்குதா, யாவை கொண்டு ஜர்ருங்கிறது நம்ம என்ன செஞ்சிடலாம்? லேசாக வழங்கிடலாம். அப்போ அஸ்மா சித்தாங்கிறது ஒன்று பாருங்க, அபூக்க 1, அஹூக்க 2, ஹனூக்க 3. இதை ஹமூக்கின்னு தான் படிக்கணும். ஹமூக்கி 4. அடுத்த என்னமா இருக்குது? ஃபூக்க 5, தூ மாலின்,
6 வருதான் பாருங்கம்மா. அபூக்க 1, அஹூக்க 2, ஹனூக்க 3, ஹமூக்கி 4, ஃபூக்க 5, தூ மாறி. இந்த 6 இஸ்முகளுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், அல் அஸ்மாவு சித்தான்னு சொல்லுவோம். அஸ்மானாலே இஸ்முக்கள், சித்தானா எத்தனை 6. அப்போ 6 இஸ்முக்கள். இந்த 6 இஸ்முக்களுக்கு என்ன நிபந்தனைகள் அப்படின்னா, ஒன்று தக்பீராக இருக்க வேண்டும். அபு இது வந்து சிறிய எடுப்பாக இருக்கக்கூடாது. அபு வந்து தக்பீராக தான் இருக்குது, அஹு தக்பீராக தான் இருக்குது, அணு தக்பீராக தான் இருக்குது. எல்லாமே எப்படி தான் இருக்குமா, பெரிய எடுப்பாக இருக்குது. ரெண்டாவது பாருங்கள், அபுனா ஒரு தந்தை, அகுனா ஒரு சகோதரன், எல்லாமே ஒருமையாக தான் என்ன செய்யுது இருக்குது. மூன்றாவது இவைகள் இலாப செய்யப்பட்டிருக்கு பாருங்கள். யா அல்லாததின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்குது, இலாப செய்யப்பட்டு. இங்கே கா வருது, இந்த காவை எடுத்துகிட்டு செய்த போட்டுக்கலாம். அபு செய்தேன், அஹு செய்தேன், ஹனு செய்தேன், ஹமு ஃபாத்திமத்தை. இங்கே கீ வருதுனால பெண்பால் போடணும். ஃபூனா என்னமா அர்த்தம், இதுக்கு என்னமா அர்த்தம், வாயின்னு அர்த்தம். வாய். இந்த ஒரு எழுத்துள்ள வார்த்தை தான் கண்ட கண்டதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்குது. ஃபூனான்னு அர்த்தம் உன்னுடைய வாயின்னு அர்த்தம். ஃபூக்கினா ஒரு பெண்ணை பார்த்து என்ன செய்யலாம், ஃபூக்கி உன்னுடைய வாய். தூ மால்னா என்னமா அர்த்தம், தூனா உடையன்னு அர்த்தம், மால்னா என்னது செல்வம். அப்போ செல்வம் உடையவன். ஜானி தூ மாலின் அப்படின்னா என்ன அர்த்தம், செல்வந்தன் வந்தான். ரைத்து தா மாலின், அங்கே என்ன செஞ்சிடணும், அலிஃப் போட்டுருணும். தா மாலின், தா மாலின். அது மாதிரி மரர்த்து பி தி மாலின். அதுதா. அப்போ வாவை கொண்ட ரஃபை, அலிஃபை கொண்டு நசபு, யாவை கொண்டு ஜர்ரு. இது 6 இஸ்முக்களுக்கு என்ன செய்யும், வரும் அப்படிங்கிற ஒருக்கா பார்த்துருக்கா. வர்ராபிஉ 4வது வகை யாராபாகிறது, ஐ யக்கூன ரஃப்ரு பில் வாவி, வாவை கொண்டு ரஃபும், வல் நசுபு பில் அலிஃபி, அலிஃபை கொண்டு நசபும், வல் ஜர்ரு பில் யாயி, யாவை கொண்டு ஜர்ரும், வயுஹ்தஸ்ஸு ஹாத சின்ஃபு, இந்த 4வது வகை யாராபாகிறது குறிப்பாக்கப்படும், பில் அஸ்மாயி சித்தா 6 இஸ்முக்களை கொண்டு. அந்த 6 இஸ்முக்களுக்கு இந்த ஏராபியை நாம் கொடுப்பதாக இருந்தால் அதற்கு சில நிபந்தனைகள். என்ன நிபந்தனை, அந்த 6 இஸ்முக்களும் முகப்பரத்தன் தஸ்கீராக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், தக்பீராக இருக்க வேண்டும். முவஹதத்தன் இருமை பன்மையாக இல்லாமல் அது ஒருமையாக இருக்க வேண்டும். முலாஃபத்தன் இலா கைரி யாயில் முத்தக்கல்லீம், முத்தக்கல்லீம் உடைய யா அல்லாததின் பக்கம் என்ன செய்யப்பட்டிருக்கணும், இலாஃபத் செய்யப்பட்டிருக்க வேண்டும்.